போது முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சு ஆரம்பிச்சீங்க? இப்போ கொஞ்சம் இவ்வளவு தூரம் பயணம் பண்ண பிறகு என்ன தோணுது? எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஆய்வு உலகத்திலேயே 30 ஆண்டுகள் வாழ்ந்தவன். ஏதோ ஒன்றை பார்த்து முன்மொழிவு இல்லாமல் தான் அதுக்குள்ள நுழைவீங்க. ஏமா இப்போ சில என்னுடைய தொழில் முறையில் ஏதாவது ஒரு விபத்து நடந்து இது தொலைபேசி தடைப்பட்டு போச்சுன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் $1 மில்லியன் வருமானம் போயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள், பெரிய அமைப்புகளாக வச்சுருக்கேன். அதனோட ஏன் நடந்தது, அது எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஆய்வுக்கு தான் நான் போவேன். அப்படி போகும்போது நான் முன்முடிவோடு போக முடியாது. எவனோ தப்பு பண்ணிட்டான்னு இன்னொருத்த மேலே குற்றம் போட முடியாது. அந்த தயார் நிலையிலலாம் போகக்கூடாது. நான் இன்ஃபேக்ட் நான் அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லும்போதே யாரோட பேரும் எனக்கு தெரிய வேண்டாம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, யார் செஞ்சான்னு சொல்ல வேண்டாம். சரி, யாரோ செஞ்சாங்க, அவரை எனக்கு தெரிய வேண்டாம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, அதை வச்சு தான் நான் அதனோட முடிவுக்கு வருவேன். எந்த இடத்துல என்ன தவறு நடந்ததுன்னு. அப்புறம் அதை திருத்தணும். அதை திருத்திட்டா அடுத்த இடம் அந்த தவறு நடக்காது. அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, இதனால் அது நடந்தது, நீங்கள் இது மறுபடியும் வராமல் பார்த்துக்குங்க, ட்ரைனிங்கை மாற்றிக்குங்க, பயிற்சி முறைகள், கருவிகளை மாற்றிக்குங்க, அந்த வழிமுறையை மாற்றிக்குங்க. அப்போ அதெல்லாம் எனக்கு ஈடுபாடு உண்டு. அவங்களுக்கு அதை சொல்லித்தர்றதோ எழுதி தர்றதோ அதை அமைச்சு கொடுக்குறதோ அதெல்லாம் தான் என்னுடைய வேலை. ஆனால் நான் முன்முடிவோடு போனோன்னே அவனாச்சும் படித்து இவன் தான் தப்பு பண்ணான்னா அந்த தப்பு திருந்தாது. அது ஒரு உன்னுடைய குறிக்கோள் தப்பு இல்லாமல் வேலை செய்யணும். ஸோ அதுதான். நீங்கள் இப்போ சிகாகோவில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? சிகாகோவில் இப்போ கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஆகுது. எத்தனை? 55 ஆண்டு. இப்போ அங்கே தான் இருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ இடையில லீவில் வந்திருக்கீங்களா இங்கே? ஆமாம், இந்த சில தடவை இப்படி வந்துட்டு போகிறது தான். ஓ சரி. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இன்னைக்கு உலகத்தையவே அப்படி உள்ளங்கைக்குள்ளே வச்சிருக்குதுன்னா டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட், தொலைபேசியில் துறை தான். இன்னைக்கு வந்து அது எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம். அப்படிப்பட்ட வர்த்தகம் கொட்டக்கூடிய ஒரு பெரிய துறையிலிருந்து, அதுவும் உலகளாவின பெரிய நகர சிகாகோவில் இருந்து நீங்க தமிழ் ஆய்வுக்கு வராம அதுல பண்ணியிருந்தா நீங்க மிகப்பெரிய பில்லியனர் ட்ரில்லியனராக இருந்திருக்கலாமே. திருவேறு தெள்ளியராதலும் வேறு இல்லையா? அப்ப திருவை ஃபாலோ பண்ணா நீங்க பண்ணிருக்கலாம். நான் தொடங்கிய காலத்துல நான் அந்த மாதிரி நினைச்சது உண்டு. ஆனா என்னுடைய மனம் அதுல போகல. தெள்ளியராதல் வேறுன்னா அப்ப அதில் வேற ஏதோ ஒரு உந்துதல் இருக்கு. அதை நான் சொல்ல முடியாது, இப்படிதான் ஆச்சுங்கிறது சொல்ல முடியாது. வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழும்போது வள்ளுவரும் ஔவையாரும் மாதிரி ஒரு பிடிப்பு, அவங்க கூறிய கருத்தில் அந்த அறவழியில் அப்படி வாழும்போது அது நம்மளை வழி நடத்துது. நாம் ஒன்றும் அதை இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணது, ஆட்டு வித்தால் யார் ஒரு ஆடாதோர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கி. அப்போ அது வேறு ஏதோ ஒரு உந்துதல் இருக்குது உங்கள்கிட்ட, நம்ம பார்க்க முடியாது, அது இருக்கு. அந்த வழியில் தான் நான் வந்து இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். சரி சரி. இந்த ஆய்வுக்குள்ள போனதெல்லாம் அதுதான். இப்போ அவரு அந்த முன்ன செய்த ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி உயிரெழுத்துக்களை காமிக்கிறாரு. சரி. அந்த உயிரெழுத்துக்கள் அவங்க கிட்ட சில உயிரெழுத்துக்கள் இல்லை. சரி. அதிலிருந்து தான் அவங்க தமிழியாக வளர்கிறார்கள். தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து மாதிரியே இருக்கும், அந்த கொஞ்சம் மாறுபட்டு வரும். இந்த ஈ குறில் வந்து ஒரு முக்கோணமாக இருக்குது, கல்வெட்டில் போடும்போது 3 புள்ளியை குறிச்சிடுறான். ஏன்னா கல்லில் அவ்வளோ வெட்ட முடியாது, வெட்ட வேண்டிய தேவையில்லை. ஸோ 3 புள்ளியை வச்சு அதை ஈன்னு படிச்சிருக்கான். அதான் இன்னைக்கு நாம் கல்வெட்டில் படித்தா அப்படி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எழுத்துக்கள் கிட்டத்தட்ட அந்த சிந்து வெளியிலிருந்து தமிழுக்கு போகும்போது அதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரி இருக்குது. இது உயிரெழுத்தில் மாத்திரம். மெய்யெழுத்துக்குள்ளே போனீங்கன்னா 18 மெய்யெழுத்துக்கள் அவங்ககிட்ட இருக்கு. ஓஹோ. காங்காச்சானா போனீங்கன்னா அத்தனை மெய்யெழுத்துக்கள் அவங்ககிட்ட இருக்கு சிந்து வெளியில். அது ஆரப்பன் நீங்கள் சொல்கிறது என்னது? இது வந்து முதல்ல நாம் தொல்பொருள் ஆய்வு கண்டுபிடிச்ச இடம் ஹரப்பா. ஹரப்பா அது ஹா போடணும், அது எனக்கு விருப்பம் இல்லை. ஹரப்பான்னு படிச்சுக்கலாம். ஹரப்பா
அந்த சிந்துவெளி, இந்த மொஹஞ்சதாரோ வந்து சிந்துவெளியோட ஒரு ஆய்வு களம். மொஹஞ்சதாரோ இதுக்கு ஒரு பொருள் சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் தி டெட், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேரி நேம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அதை சிந்து ஹரப்பா ரெண்டையுமே நினச்சி தான் சொல்கிறேன். ஏன்னா சிந்து இப்போது பாகிஸ்தானில் இருக்குது, ஆமாம், நம்ம பக்கம் இருக்கிறது ஹரப்பா. ஆனால் இந்த நாகரிகம் வந்து ஒரு 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவு பெரிய நாகரிகம். அப்போ அதை நம்ம குறைக்க முடியாது. அதனால தான் சிந்து ஹரப்பன்னே இதை சொல்லிட்டு வர்றோம். சில இடத்துல வெறும் சிந்து குறின்னே சொல்கிறோம். எப்படி அங்கிருந்து தமிழ்நாடு இந்த மண் பரப்பில் வந்திருக்க முடியுது? அங்கிருந்து வர்றதுங்கிறதே முன்முடிவு. ஓ, சொன்னீங்க இல்லையா, தான் போயிருக்கணும். அதுவும் முன்முடிவு. அதுவும் முன்முடிவு. ஏன்னா இது வந்து ஒரு இரும்பு நாகரிகம். அவங்க செம்பு நாகரிகத்தில் இருக்கும்போது இது இரும்பு நாகரிகம். அப்போ இது டெவலப்டு ஆயிருச்சு. இது முதிர்ந்த ஒரு நாகரிகம். அதை வச்சு தான் நீங்கள் பேசணும். இப்போ அதுதான் தகவல். சில இடத்துல இரும்பு நாகரிகம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னேன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறதுல தயக்கம் இருக்குது. ஏன்னா இந்த தடை வருது அதுக்குள்ளே, அந்த முரண். இப்போ நீங்களே அந்த முரண் ரெண்டே எடுத்து கொடுத்துட்டீங்க இல்லையா? ஏன் அந்த வந்ததுன்னா உங்கள் மனதில் அது இருக்குது. அதான் முன்முடிவு அது இருக்குது. அந்த முன்முடிவு இல்லாமல் ஆய்வு பண்ணும்போது தான் அதனோட உண்மை பொருள். நீங்கள் கோயம்புத்தூர்காரராக இருக்கீங்க, சிக்காகோவில் வாழ்ந்துருக்கிறீங்க. இங்கே நீங்கள் இரும்பு நாகரிகத்தை பற்றி பேசும்போது இங்கே இருக்கிற கொடுமணல் எடுத்துருக்கலாமே. ஏன்னா இங்கே தான் இரும்பு நாகரிகம் இருந்திருக்குதுங்கிறதே காட்டுது. கொடுமணல், இப்போ சிவகலை இதெல்லாம் கால அளவு பார்க்கறது கொஞ்சம் கடினமான இது. அதுதான் அந்த கரித்துண்டுகளை வச்சு செய்கிறாங்க. அதை வச்சு தான் அந்த ஆய்வு ஆண்டுகள் சொல்கிறாங்க. நான் அந்த ஆய்வுக்குள்ளே போகல. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியினால தான் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த இது முதல்ல அது முதல்ல, அதுக்கு காரணம் நண்பர் எடுத்தது. இது எடுத்தோம், அதிலிருந்து நம்ம புறப்படலான்ட்டு அது ஆய்வை முடிவு பண்ணணும். அதனோட முடிவு. நான் எந்த இடத்துலையும் அந்த முரணை கொண்டு வர்றதில்லை, ஆய்வுக்குள்ளேயே போகிறதில்ல. போயிருந்தால் நான் அப்புறம் அதை எடுத்து காட்ட முடியும். இங்கே இப்போ நடந்தது, அப்போ நடந்தது, அதிலிருந்து என்ன வேறுபாடுகள், என்ன முடிவுக்கு வரலாம், அதெல்லாம் இதிலிருந்து இதை பாட்டி இதை ஒப்புமைப்படுத்துகிற வேலையெல்லாம் நம்மளது இல்லை. இதுக்குள்ளே இது இருக்குது. அந்த குறியீடுகளை படித்து சொல்லிட்டா நீங்கள் மற்ற கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் அது முழுமை பெறணும். அவர் அதை கொடுத்துருக்காரு. இப்போ அதே மாதிரி இந்த குறியீடுக்குள்ளே போகும்போது தமிழுக்கும் அந்த ஹரப்பன் மொழிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பாருங்கள். ஒரு 12-10 தமிழ் எழுத்துக்கள் ஹரப்பன் எழுத்தோட ஒரே அமைப்பில் இருக்கு. கொஞ்சம் வேறுபாடு. ஏன்னா தமிழ் வந்து கல்வெட்டில் பண்ணுறாங்க. சரி, இது வந்து அவங்க சின்ன மாக்கல்லில் கீறி எழுதுறது. இப்போ அந்த மாற்றங்கள் பார்க்கும்போது அது ஒரே வடிவத்தில் தான் இருக்குது. ஒரு தொடர்ச்சி. இது நம்ம அந்த என்னமோ ஒரு கல்வெட்டு சொல்லுவாங்க, இஜிப்சியன் ரொசெட்டா கல்வெட்டு கண்டுபிடிச்சதான் அதை மொழிபெயர்த்தாங்கன்னு. நம்மக்கிட்ட அந்த ரொசெட்டா கல் இருக்குது. சிந்துவெளி இருக்குது, தமிழ் இருக்குது. அந்த மூணும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான் இங்கே பார்க்குறோம். இந்த ஆய்வில் ஒரு முக்கியமான கருத்து, இது வந்து ஒரு பசு என்பது எப்படி வந்துச்சுன்னு. இதை பசுன்னு சொன்ன பின்னால சிந்துவெளியில் பசு இருந்தது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அது வந்து அதுதான் பசு. அதுதான் பசு. அது தமிழில் இன்றைக்கி அப்படி தான் இருக்கு. ஆமாம், அந்த ஒலிப்பு வந்து தமிழில் இருந்து, குறியீடு வந்து சிந்துவெளியில் இருந்து, அந்த மாதிரி. அப்போ பசு யாரெல்லாம் வச்சுருந்தாங்க, அது எங்கே வச்சுருந்தாங்க, அதை யார் காப்பாற்றினாங்க, அதுக்கு வேலை பண்ணணும் இல்லையா, அது யார் பண்ணாங்க, அதனால என்ன பயன், மாடு வச்சுருந்தா என்ன பயன், அது பால் கொடுக்குது, அதிலிருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம். எருது, மாடு, காளை, அந்த வழியிலையும் அது உழவு வாழ்க்கையில் வருது. ஸோ இந்த மாதிரி அந்த தொடர்புகளை ஆய்வு தான் அடுத்த கட்டம். மாடுன்னு தெரிஞ்சால் போதும், மற்றதெல்லாம் நாம் ஆய்வு பண்ணலான்னா அதை செய்கிறது. அப்புறம் முத்திரைகளை தனியாக ஆயும்போது இந்த ஒலிப்புகளை கொண்டு அது என்னன்னு பார்க்குறோம். ஆள் அவ் ஈசக அப்படின்னு ஒரு ஒலிப்பு வருது. அது வந்து
ஆள்னு இருந்தால் ஆளுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா ஆண்டவன் என்ற பொருள் இருக்கு. ஆழ்வழி பிள்ளைன்னு தமிழ் இருக்கு இல்லையா, மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர், அவர் ஆழ்வழி பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆள் என்றால் ஆண்டவன், ஆண்டவனே நண்பனாக கொண்டவன் மாணிக்கவாசகர் என்ற அந்த பொருள். அவ் என்றால் உடைய, நிறைந்த என்ற பொருள். அவ்வைன்னு சொல்றது நிறைந்தவள் என்பதால் தான். வயது நிறைந்தவள்னு நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அது சரியான பொருள் இல்லை, அது குறைவான பொருள். அது உள்ள உயர்த்தி போனோம்னா அழகு நிறைந்தவள், அறிவு நிறைந்தவள், அந்த மாதிரி போனாதான் சரியான. அப்புறம் ஈசகர், அதெல்லாம் நம்ம அந்த எழுத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையோ, ஒலிப்பு கொடுத்தோம் இல்லையோ, அதே ஒலிப்புகள் தான், ஒன்றே மாற்றுறது இல்லை. அடிப்படையில் என்ன அமைச்சுமோ அந்த அடிப்படையே வளர்த்திக்கிட்டு வர்றோம். அது அப்போ இதனோட பொருள் வந்து ஆண்டவன், அருள் அல்லது தவம் நிறைந்த ஈசன். அது பொருந்தி வருது. அதனோட தவம்னா அவன் தவக்கோலத்தில் இருக்கிறத பார்க்குறோம், அவன் அருள் நிறைந்தவனுங்கிறது நம்ம கருத்து. அது ஒரு முன்முடிவாக கூட நாம் நினைக்கலாம். ஆனால் சிவன் என்பவன் அருள் நிறைந்தவனுங்கிற கருத்தில் அது பார்க்க முடியுது. இந்த முத்திரை தமிழ் என்ற சொல்லையே பயன்படுத்துகிறாங்க. தமி, தமிழட்டல், கல்லுன்னு எழுதணும். அந்த கல் விகுதி பன்மை இல்லைங்களா, மாடுகள். அவன் அந்த பன் விகுதி போடுறதுக்கு அவனுக்கு இடம் இல்லை அந்த சின்ன முத்திரையில். அப்போ இக்குன்னு போட்டு நிறுத்திடுறான். படிக்கும்போது அதை ஆக்கள்னு படிச்சுக்கிறான். அந்த அதில் பார்த்தீங்கன்னா தமிழட்டல் ஆக்கள்லாம் தமிழ் அன்னையினுடைய கோயில் பசுக்கள்னு ஒரு பொருள் வருது. அப்போ தமிழ் அன்னையே வணங்கியிருக்காங்க, தமிழ் அன்னைக்கு கோயில் கொண்டு வணங்கியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு மக்கள் பசுவை காணிக்கையாக கொடுக்குறாங்க. அந்த பசுக்களை பற்றிய குறிப்பு தான் அது. இப்போ கோயில் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறியீடு வருது. கோயில் அண்ணல் அப்படிங்கிற ஒரு குறியீடு வருது. கோயில் அண்ணல் என்பவர் கோயிலுக்கு தலைவர், கோயிலை மக்களை வழி நடத்துவார். கோயிலில் நீங்கள் போனால் எப்படி வழிபடுறீங்க, இப்போ இந்த தமிழ் வந்து பன்னெடுங்காலமாக பேசி வர்றாங்கன்னா அப்போ அவர் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வாழ்ந்தோம், இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை முறை, இதுதான் நம்மளுடைய மனவாழம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுதான் ஒரு தலைவனுடைய வேலை. அவன் கோயில் தலைவன். அந்த மாதிரி எல்லாம் இதை பார்க்கும்போது தான், இதனால தான் நான் அந்த ஆய்வுக்குள்ளேயே போனேன். இதை படித்த பின்னால் இது முழுக்க அதை நிலைநாட்டிய ஒரு கருத்து மாதிரி தான் எனக்கு பட்டது. முன்முடிவு மாதிரி நான் அதை எடுக்கலை. அந்த ஒலிப்பெல்லாம் இருக்குது, அது பின்னால் அதை நிலைநாட்டிட்டேன். பின்னால் அந்த ஒலிப்புகளெல்லாம் கொண்டு வந்து இதோட இணைச்சிட்டேன். பார்த்தா அது தெளிவாக இருக்குது. அப்புறம் இது இன்னும் ஆழமாக போகணும், மற்ற இதெல்லாம் படிக்கணும் இல்லையா, அதில் பொருந்தி வருதா, அந்த ஒலிப்புகள் சரியானு, அதுதான் அடுத்த ஆய்வு. இது ஒரு இந்த முத்திரை வந்து பல இடத்துல இருக்குது. வையம் பெரும் இல்லம், உலகமே ஒரு பெரிய வீடுன்னு அது பொருள். வையம் பெரும் பெரிய இல்லம், உலகம் பெரிய வீடு. இந்த கணியன் பூங்குன்றனார் சொன்ன அதே கருத்து அவர் சொன்னது வந்து உலகமே நமது ஊர்னார். ஊரில் பல வீடுகள் இருக்கு, யாதும் ஊரே யாவரும் பல வீடுகள் இருக்கு. இவன் அதுக்கு முன்னே என்ன சொல்றாருன்னா உலகமே என்னுடைய வீடுங்கிறான். அப்போ அவனுடைய அப்படி இருந்திருக்கு, உயர்ந்த உள்ளமா இருந்திருக்கு. அது எப்படி வந்துங்கிறது தான் இந்த எழுத்து வடிவத்தை பார்த்தீங்கன்னா அனைத்துமே நாம் ஒரு இடத்துல அதுக்கு பொருள் ஒலிப்பு சொன்னோம்னா அதே ஒலிப்பு ஆய்வு முழுக்க வருது. 800 முத்திரைகள் நாம் படிக்கும்போது எந்த இடத்துலையும் நம்ம அதை மாற்றுறது இடர்கள் கிடையாது. அங்கே இருக்கிறதா அடுத்தது, அங்கே இருக்கிறதா அடுத்தது. மாடு இருந்தால் பால் இருக்குது, பால் இருந்தால் தயிர் இருக்குது, தயிர் இருந்தால் நெய், வெண்ணெய், நெய், மோர் தொடர்போட்ட இருக்குது. வெண்ணெய் இருந்தால் நெய் இருக்குது, நெய் இருந்தால் நெய்க்காரன் இருக்கான், நெய் கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, நெய்க்காரர் ஓடிட்ட இடமே இல்லை. அந்த தொடர்பு இல்லாமல் அதை நாம் சொல்கிறது இல்லை. அப்போ நீங்கள் இதை முன்முடிவுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இதை நம்ம சொல்றதுனால நான் உழவன் என்பதால உனக்கு இது நீங்க முன்னே சொன்ன மாதிரி இன்னும் பல்வேறு தொழில் செஞ்சவங்க இதுக்குள்ள வரும்போது முழுமையான முடிவா வரும். நாம இப்படி பிரிஞ்சு கிடக்குறோம். சரி, நீங்க இந்த ஆய்வு இவ்வளவு தூரம் பண்ணும்போது உங்க நண்பர்கள் உங்க வட்டமெல்லாம் என்ன சொல்லுது இதை பத்தி? இது வரைக்கும் நான் பலரிடம் இதை பகிர்ந்ததே இல்லை, சொன்னதே இல்லையோ? நாங்க ஒரு 4-5 பொறுமையை கேட்பாங்களா? முதல்ல 4-5 ஆண்டுகள் நாங்க ஒரு இலக்கிய அமைப்பு, இலக்கிய வட்டம் அல்லது பொன்மாலை பொழுது இந்த மாதிரி வச்சுட்டு நண்பர்களுடைய ஆதரவால எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மாதம் ஒரு முறை திருக்குறள் கருத்துக்களை அல்லது இலக்கிய கருத்துக்களை 2-3 பேர் பேசுவாங்க. நாம் பெரும்பாலும் திருக்குறள் பற்றி தான் பேசுவேன். அந்த கருத்துக்களை எல்லாம் இணைச்சுதான் அந்த புக்கு நூலாக வெளிவந்தது. அதில் ஒரு 10-20-30 பேர் வரும் மாதம். அவ்வளோதான் இங்கே இருக்கிறது. பெரும்பாலானவங்க வேலையில் இருக்கவங்க, குழந்தைகள் உண்டு, அவங்க பள்ளிக்கூடம் போகணும், இவங்க வேலைக்கு போகணும். இது எல்லாம் தாண்டி வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் முழுக்க இதுக்கு செலவு பண்ணுறோம். அந்த விருப்பத்தோடு அவங்க வர்றாங்க. அதனால நாங்களும் முயற்சி பண்ணி அந்த முழுமையான கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியுது. இதுக்குள்ள இதை கொண்டு போகிறதில்ல இல்லை, கொண்டு போக வாய்ப்பு என்னாச்சுன்னா, அந்த பெருந்தொற்று வந்தது இல்லையா, இப்போ ஒரு 2 ஆண்டுகள் பெருந்தொற்று காரணமாக நாங்கள் ஒன்று கூட முடியல. அப்புறம் இந்த இணையம் மூலமாக அதை முயற்சி பண்ணோம். அனைவரும் அதில் மாறி, ஏன்னா அது டெக்னாலஜியில் கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்குது, இந்த அளவு கொடுத்தா செய்ய முடியும்னு. அப்புறம் அது அப்படியே நின்று போச்சு. ஆனால் நான் ஆய்வை தொடர்ந்தேன். நான் ஆய்வை விடாமல் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஒரு முழுமையை தர வேண்டும் என்பதை. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இன்னும் உங்களோட இது நல்லா தொடரட்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் வர வேண்டியது இருக்கு, அதுக்கு நிறைய ஒத்துழைப்புகள் தேவை இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க வெளி உலகத்திலிருந்து? இதுக்கு தமிழ் உலகம் வெளிப்படைய வேண்டும். நாம் இப்போ தூங்கி நடந்துட்டுருக்கோம். ஒருத்தன் உனக்கு நாகரிகம் இல்லை, நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம்னு 4 பேர் சுற்றிட்டுருக்கோம் இல்லையா? உனக்கு என்ன, உனக்கு ஏது நாகரிகம், நாங்கள் தான் உனக்கே சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறது. அது ஒரு அந்த புரிதலை வச்சு தான் அவங்க ஒரு நிலையில் இருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கிறோம். இவங்க கூட எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டுன்னு ஏற்றுக்கிறோம், அல்லது நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தினால ஏற்றுக்கிறோம், இல்லை நம்மளுக்கு எதுவும் தெரியாதனால ஏற்றுக்கிறோம். பல பார்வையில் நம்ம அதை பார்க்கலாம். அதில் மிக மிக உயர்ந்த பார்வை ஒன்று இருக்குது. என்னென்னா, நாம் வழிநடத்தப்படுகிறோம், அது நல்ல வழியில் போய் தான் முடியும். ஏன்னா தமிழை இன்னும் அழிஞ்சதில்லை, அவன் அழிய போகிறதும் இல்லை. கடவுள்கிட்ட நீங்கள், எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, God stay with me. Between the two of us, there is nothing we cannot do. நீ எங்கூட சேர்ந்து நின்னா நாம் செய்ய முடியாத எதுவுமே இல்லை அப்படின்னு. அதே தான் நான் தமிழனுக்கு சொல்கிறது. நீ தமிழோடு சேர்ந்து நில், நீயும் தமிழும் செய்ய முடியாது உலகில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை கொடுக்கணும். இவங்க விழிப்புணர்வு 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நாம் வாழ்ந்த வாழ்க்கை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். வையம் பெரும் இல்லம்னு சொன்னது இன்றைக்கி கணியன் பூங்குன்றனோட இப்போ நாங்கள் எங்கே சங்கம் வச்சாலும் அதை தான் போட்டு வைக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேள்னு போட்டு வச்சா வில்லும் வேங்கையும் இதை வச்சு தான் நாங்கள் முத்திரை அமைக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை தொடர வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம முப்பாட்டன் செய்த ஒரு முயற்சியில் நாம் இன்னைக்கு உரையாடிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் இல்லை, இத்தனை 1000 லட்சம் கோடி புத்தகங்கள் எல்லாம் வந்து இதுக்கு அடிப்படையே இங்கிருந்து 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அது புறப்பட்டு வந்திருக்குது. அப்போ நாம் இன்னும் 5000 ஆண்டுகள் இதை கடத்தி கொண்டு போக வேண்டிய கடமை இருக்குது. நம்ம வழித்தோன்றல்கள் நம்ம பற்றி பேசும்போது நமக்கு என்ன விட்டுட்டு போக போகிறோம்? சினிமா இல்லை. ஸோ இவ்வளவோ கருத்துக்கள் நம்ம அடியே இருந்தாலும் நாம் எதுக்கோ அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தான் என்னுடைய பார்வை, அங்கேருந்து பார்க்குற பார்வை. ஏன்னா எனக்கு அது என்னன்னு தெரியும் அங்கேருந்து. ஸோ ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னொரு நாள் சந்திப்போம். மிக்க நன்றி.